ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸை பார்த்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அந்த மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ்க்கான ஷார்ட் ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடர்ன் சப்ஜெக்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, பயோகெமிஸ்ட்ரியும் ஃபிசியாலஜியும் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருந்துச்சு. இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ், இது மூணுத்தோட மெட்டபாலிசம் படிக்கணும். அதுக்கு அடுத்தது மினரல்ஸ், என்சைம்ஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன். இது மூணுத்தையும் நம்ம ப்ராப்பராக படிச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக், விச் மீன்ஸ் பயோகெமிஸ்ட்ரியும் ஃபிசியாலஜியும் ரெண்டுமே டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஈஸி சப்ஜெக்ட், பை த சேம் டைம் டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அதனால தான் இது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம எம்ஆர்பியில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்ட மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாட்டமிக்கும் மேலே இருக்கிறது எது அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரியும் ஃபிசியாலஜியும் தான். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் பயோகெமிஸ்ட்ரிக்கு படிக்கக்கூடிய டாபிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசியாலஜியில் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு, அதுக்கப்புறம் ஜிஐடி, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அதுக்கப்புறம் சிவிஎஸ், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட்டை பற்றி படிக்கிறது. ஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமான லங்ஸை பற்றி ப்ராப்பராக படிக்கிறது. அதுக்கடுத்தது எண்டோக்ரைனாலஜி, கிளான்ஸை பற்றி படிக்கக்கூடியது. இதெல்லாம் ஓவராலாக நம்ம பயோகெமிஸ்ட்ரியிலும் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய பேசிக் நெசசரி டாபிக்ஸ். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜியில் நம்ம அடுத்தது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நியூராலஜி படிக்கலாம். பட் அது ரொம்ப ஹியூஜ் சப்ஜெக்ட், நம்ம சிம்பிளிங் புக்கில் ரொம்பவே பெருசாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தராக டைம் இருக்குங்கிற போது நீங்கள் நியூராலஜி வேணால் ஒன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? பட் நெசசரின்னு கிடையாது. இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸை எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடில் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் வென் கம்பேர் டு செகண்ட் கேட்டகரி. ஓகேங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் பயோகெமிஸ்ட்ரியும் ஃபிசியாலஜியும் ப்ராப்பராக படித்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன சொல்கிறோமோ செகண்ட் ப்ரையாரிட்டியில் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸை நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் படிங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, தேர்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சப்ஜெக்டோட ஷார்ட் அண்ட் குவிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிவ்யூவை பற்றி ப்ராப்பராக பார்த்தாச்சு. இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதை தொடர்ந்து தேர்ட் டைப்பும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம அகாடமிக் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம எம்ஆர்பிக்கு, எம்டிக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்எம்எஸ் படிக்கக்கூடிய யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம செப்பரேட்டாக அகாடமியில் கோச்சிங் கிளாஸஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக்ஸ் வேணும்னா கூட நம்ம டீச் பண்ணுறோம். செப்பரேட்டாக நம்ம கால் வைஸ்லேயும் டீச் பண்ணுறோம், இல்லை உங்களுக்கு வாய்ஸ் நோட்லேயும் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். உங்கள் டவுட்ஸுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்கும். இன்கேஸ் நம்ம அகாடமிக் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.